அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி மாவட்டத்தில் உள்ள அதிமுகவினர் உள்ளூர் அமைச்சர்களுடன் தொடர்பில் இருப்பதாக தகவல் வருகிறது என்று எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினருக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வினேஷ் சரவணன். வணக்கம் வினேஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதிமுகவில் அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய 82 மாவட்ட பொறுப்பாளர்களுடன் இபிஎஸ் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் மாவட்ட வாரியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாகவும் தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்களையும் தொடர்ந்து பேசி வருகிறார். குறிப்பாக திருச்சி மாவட்டம் ஒரு காலத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய கோட்டையாக இருந்தது. தற்பொழுது அதனுடைய நிலைமை மாறியிருப்பதாகவும் திருச்சி மாவட்ட அதிமுகவினருக்கு இபிஎஸ் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவினர் உள்ளூர் அமைச்சர்களுடன், அதாவது அமைச்சர்கள் KN நேரு மற்றும் அன்பில் மகேஷுடன் தொடர்பில் இருப்பதாக தகவல் வருகிறது. இனியும் நீங்கள் ஆளும் கட்சியுடன் தொடர்பில் இருந்தால் நிச்சயம் கட்சியை விட்டு நீக்கக்கூடிய அளவிற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இந்த எச்சரிக்கை வாயிலாக இபிஎஸ் அவர்கள் அறிவித்திருக்கிறார். 2026 அதிமுக நிச்சயம் ஆட்சியை பிடிக்கும், திருச்சி மாவட்டம் முழுமையான வெற்றியை தேடி தருவோம் என திருச்சி மாவட்ட நிர்வாகிகள் இந்த கலந்துரையாடலின் போது பல்வேறு கருத்துக்களையும் தொடர்ந்து தெரிவித்திருக்கிறார்கள். அதிமுகவினுடைய கடந்த காலங்களில் அதிமுகவினுடைய கோட்டையாக திருச்சி இருந்தது. தற்போது அதனுடைய நிலைமை முழுமையாக மாறியிருப்பதாகவும் தனிப்பட்ட பிரச்சனையை மனதில் வைத்துக் கொண்டு தேர்தல் பணிகளில் சுணக்கம் காட்டக்கூடாது, கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமையாக தேர்தல் பணிகளில் கவனம் செலுத்த அனைத்து நிர்வாகிகளும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என இபிஎஸ் அவர்கள் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். அதேபோதுதான் தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்தந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் இருக்கக்கூடிய கருத்து முரண்பாடுகள் தொடர்பாகவும் பல்வேறு விவாதங்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இதன் போதுதான் திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாகவும் திருச்சி மாவட்ட அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் சரியாக கட்சிக்கு செயல்படவில்லை என்றும் கட்சிக்கு உண்மையாக இல்லை என்றும் இபிஎஸ் அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். பல்வேறு புகார்கள் தொடர்பாக எனக்கு தகவல் வந்திருக்கிறது. திருச்சி மாவட்ட நிர்வாகிகள் கட்சிக்கு உண்மையாக இல்லை என்றால் கட்சியை விட்டு முழுமையாக நீக்கி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உள்ளூர் அமைச்சர்களுடன் சேர்ந்து அதிமுகவிற்கு நம்பிக்கை இழக்கக்கூடிய வகையில் அவர்கள் செயல்பட்டு வருவதாகவும் எனக்கு தகவல் வந்திருக்கிறது. இவ்வாறு கட்சிக்கு உண்மையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என இபிஎஸ் இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தியிருக்கிறார். நன்றி வினேஷ், உங்கள் தகவல்களுக்கு.